3 மாநில தேர்தல் களம் குறித்து இன்றைய இண்டெப்த் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. மூன்று மாநிலங்களுக்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாநிலங்கள்ல என்ன அரசியல் நிலவரம் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக திரிபுரா மாநிலம். திரிபுரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மொத்த சட்டப்பேரவை இடங்கள்னு பார்த்தா 60, பெரும்பான்மை தேவைப்படுறதுக்கு 31 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல் 2018 தேர்தல்ல 35 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. வாக்கு சதவீதம் 43.6% இருந்தது. பல ஆண்டு காலமாக நீடித்து வந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த ஆட்சி என்பது அந்த கடந்த தேர்தலோட தான் அங்க வந்து முடிவு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த IPFT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கட்சியோட கூட்டணியில தான் இருந்தாங்க பாஜக. CPM பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 16 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. 42.2% அவர்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கு. இந்த எண்ணிக்கை, இந்த வெற்றி பெற்ற இடங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் கூட வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அதனால வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல, வாக்கு சதவீதமும் மிக குறைவாக இருக்கு. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இருவரும் கூட்டணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருவரும் சேர்ந்து கூட்டணியாக இந்த தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்ததாக திரிபுரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்துல தன்னுடைய இருப்பை காமிக்கிறதுக்கான ரொம்ப தீவிரமான முயற்சியில திரிணாமுல் காங்கிரஸ் ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி திரிபுரா மோர்ச்சா அப்படின்ற கட்சி காங்கிரஸ்ல இருந்து வெளியில் வந்தவர் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த கட்சி உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களோட வெற்றி என்பது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அடுத்த மாநிலமாக நாம பார்க்க போறது வந்து மேகாலயா மாநிலம். மேகாலயா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான் 60 இடங்கள் 31 பெரும்பான்மைக்கு தேவைப்படும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமைப்படி நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி இதுதான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கு. UDP, PDF, BJPயோட 2 இடங்கள், BJP கூட கூட்டணியாக இருந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆதரவு தெரிவித்ததன் காரணமாகத்தான் இவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 21 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க, பிரதான எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஆனா நாளடைவுல அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிற கட்சிகளாக இண்டிபெண்டன்ட் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து 7 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்ப மற்ற இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது இப்ப காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த 21 MLA-கள்லையும் 12 MLA-க்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்ததுனால காங்கிரஸ்க்கு இருந்த அந்த எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்து வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு போயிடுச்சு. மீதம் இருந்தவர்களும் கூட NPP அந்த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டில போய் இணைந்துட்டாங்க. சிலர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி இப்போ காங்கிரஸ்ல அங்க MLA-க்களே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி வந்து தனித்து போட்டியிடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அந்த கட்சி கடந்த ஆண்டிலேயே வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா BJP கூட்டணிக்கு முயற்சிப்பதாகவும் தகவல்கள் இருக்கு. இந்த மாநிலத்திலையும் 60 இடங்கள் மொத்தம் 31. இங்க வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியது BJP-யோட அந்த ஆதரவோட நேஷனல் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் பார்ட்டி, இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. 18 இடங்கள் இருக்கு. அது மாதிரி NPF அவங்க வந்து 26 பேர் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகும் இந்த 26 பேருமே கூட இந்த NDPP, BJP, அப்புறம் NPP இந்த கட்சிகள் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இவங்களோட அந்த அலையன்ஸ் வந்து UDA அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலையன்ஸ்ல போய் இந்த 26 பேரும் இணைந்துட்டாங்க. அதனால அங்க எதிர்கட்சியே இல்ல அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து எந்த இடங்களையுமே வின் பண்ணல. மொத்தம் 2.1% வாக்கு சதவீதம் காங்கிரஸ்க்கு இருக்கு.